ஏழே பெண் இருக்காதியா நம்ம தமிழ்நாட்டுல பெண் மகத்துவ பெண்களை தாழ்மையாகவும் பொறுமையாகவும் ஒரு தெய்வமா பார்க்கக்கூடிய தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இதே திருவண்ணாமலையில பொதுத்துறை அமைச்சர் யாவர்கள் அவர்கள் இருக்கிறார். அவர் வீட்டில் பெண்கள் இருக்கிறார்கள். அவர் சொந்தமாக இருக்கிறாங்க. கல்லை கடவுளை பார்க்கறது நம்ம தான். அதே கல்லை கல்லை பார்க்கறது நம்ம தான். பார்க்கிற பாடுதான் இருக்கு. அவங்க வீட்டு பெண்கள் எல்லாம் தெய்வமாக இருக்கிறார்கள். நம்ம வீட்டு பெண்கள் எல்லாம் இருக்கிறார்கள். கல்லாக இருக்கிறார்கள். கல்லாக இருக்கிற நம்ம கல்லாகவே இருக்கக்கூடாது, போராட வேண்டும். ஏன்னா பெண்கள் வீர பெண்கள் நிறைய பேர் போராடிருக்காங்க. நெல் ஆச்சாரி ஜெயலலிதா அவரோட பெரிய பெண்களை போராடிருக்காங்க, சாதிச்சிருக்காங்க. அதாவது கடந்த வருடத்தை விட இந்த வருடம் பாலியல் வன்கொடுமை அதிகமாகிறது. கடந்த 2021 பாத்தீங்கன்னா மொத்தம் பாலியல் வன்கொடுமை 407 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா இந்த வருடம் அதே பார்த்தா 700 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே பாலியல் சீண்டல் பாத்தீங்கன்னா 1630 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க போன வருடம். இந்த வருடம் பாத்தீங்கன்னா அதே பாலியல் சீண்டல்ல 2003 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, போக்சோ சிறுவருக்கான குழந்தைகளுக்கான பாலியல் தொந்தரவு அது பாத்தீங்கன்னா போன வருஷம் பாத்தீங்கன்னா 3075 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க பெண் குழந்தைகள். ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 5090 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுதாங்க திமுக காங்கிரஸ் வளர்ச்சி. தேசிய உணர்வுங்க திராவிட மாணவர்களே, திமுக ஸ்டாலின் அவர்களே ஒரே எச்சரிக்கை அளிக்கிறோம். பெண்கள் பெண்களுடைய பெருமை தான் மண்ணின் பெருமை. பெண்களின் பெருமை தான் மண்ணினுடைய பெருமை. பெண்கள் வீடு இல்லை, வீடு பெண்கள் இல்லை, அப்படி இருந்தால் மதிப்பில்லை. ஆக பாரதம் வந்தே மாதம் ஜெய்.